ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை 1 யோவான் கடிதம் 3வது அதிகாரம் 22 24 முடிய, மீண்டும் 4வது அதிகாரம் 1 6 வசனம். அதில் மிகச் சிறப்பாக 4வது அதிகாரம் 1 வசனம். அன்பார்களே, தங்களிடம் தூயாமை இருப்பதாக சொல்லிக் கொள்வது எல்லாரையும் நம்புகிறார்கள். அவரை தூண்டுதல் கடந்து வருகிறதா என்று சோதித்து அறிவு. சோதித்து அறிய வேண்டும். எப்படி அறியும்? அவையானவர் எப்பொழுதும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார். அது ஆண்டவரிடமிருந்து வருகிறதா? கடவுளுடைய வார்த்தையுடைய அடிப்படையில் இருக்கிறது. 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கடவுளுடைய இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், நல்லவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவருடைய தீமையை விட்டு விலகி என்று சொல்ல. ஆகவே எந்த ஒரு பரிசுத்தாவியை கூறுகிறோம், பரிசுத்தாவியை வழிநடத்தும், அது இயேசுவை மையமாக கொண்டிருக்கிறது. இயேசு இறைமகன் என்பதை, இயேசு மானிட மகனாய் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையுடைய அடித்தளமாக இருக்கிறது. திருச்சபையை கட்டி இருப்பது தனி மனிதனையோ தனி சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதல்ல, மாறாக திருச்சபையை கட்டி எழுப்புவது இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். அதற்கு மட்டுமே இயேசு எப்பொழுதும் சுட்டிக்காட்டு பதிவு பேசி இருக்கிறவராக கற்றுக் கொடுக்கிறார். 1 யோவான் 2:27 நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நீச்சி 12 பரிசுத்தாவியை கற்றுத்தரும். அவர் உண்மையாக நமக்கு வழிநடத்தி வருவார். ஆகவே கடவுளுடைய ஆவியானுடைய தூண்டுதல் இன்றும் செயல்படுகிறது. அதற்கேற்ற முறையில் நாம் தெரிந்து அந்த வெளிச்சத்தில் வளர கொடுப்போமா? ஏனெல்லாம் அந்த இறைவாக்கின் அடிப்படையில், ஒரு பிரசனத்தின் மையத்தின் அடிப்படையில், ஒரு திருவை மையமாக கட்டியெழுப்பக்கூடிய இதோ தூயாமையானது ஆதி திருவையை கொடுத்து கட்டியெழுப்பி இருப்போம். பிரசனம் எல்லாம் செயல்படுத்தி காத்துக்கொண்டு வழிநடத்தும் நல்ல பிதாவே.